തമിഴ്നാട് മുഖ്യമന്ത്രി എം കെ സ്റ്റാലിൻ സംസാരിക്കുന്നു. അദ്ദേഹത്തിന്റെ വാക്കുകൾ. மாநிலத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர், எனது மதிப்பிற்குரிய சகாவு பினராயி விஜயன் அவர்களே, முன்னிலையேற்றுள்ள தமிழர் தலைவர் மாண்புமிகு ஐயா ஆசிரியர் அவர்களே, தமிழ்நாட்டை சார்ந்த அமைச்சர் பெருமக்கள், மூத்த அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்களே, இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்போடு செய்து வெற்றி கொண்டிருக்கக்கூடிய விழா நாயகர் மாண்புமிகு ஏவா வேலுவர்களே, துணை நின்று பணியாற்றியிருக்கக்கூடிய மாண்புமிகு மூப்பே சாமிநாதன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, கேரள மாநிலத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் மாண்புமிகு வி.என். வாசவன் அவர்களே, மாண்புமிகு சஜி செரியான் அவர்களே, துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, நிறைவாக நன்றி இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் சாரதா முரளிதரன் அவர்களே, நிகழ்ச்சிகளை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, அமைச்சர் பெருமக்களே, கோட்டயம் மாவட்ட ஆட்சியர் ஜான் சாமுவேல் அவர்களே, கோட்டயம் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரான்சிஸ் ஜார்ஜ் அவர்களே, வைக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சி.கே. ஆஷா அவர்களே, வைக்கம் நகரமன்ற தலைவர் பிரீதா ராஜேஷ் அவர்களே, வார்டு கவுன்சிலர் ராஜசேகர் அவர்களே, ஆதித்தமிழர் பேரவையை சார்ந்த அதிகமான் உள்ளிட்ட தமிழ்நாடு கேரளா ஆகிய இரு மாநிலங்களை சார்ந்த சமூக நீதி ஆர்வலர்களே, பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய தந்தை பெரியாரின் தொண்டர்களே, ஊடகத்துறை பத்திரிகை உலக நண்பர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சரித்திரதிண்ட ஏடுகளில் தங்க லிபிகளில் ரேகப்படுத்தின்ற திவசமானம் பிரவேசனம் நிஷேதிக்கப்பட்ட வைக்கத்து தந்தை பெரியாரினை நம்மள் ஒரு ஸ்மகாரம் நிமிச்சிட்டு உண்டு. ஒரிக்கல் தந்தை பெரியாரினை அரெஸ்ட் செய்து ஜெயிலில் அடைச்ச வைக்கத்து தன் நேயானு தமிழ்நாடு கேரளா சர்க்காரோட பேரில் நம்ம ஈ பரிபாடி ஆக்கேசுள்ளது. தந்தை பெரியாருக்கு எதிராக யாகமெடுத்த ஊரில் இன்னைக்கு புகழ்மாலை சூட்டி இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் பெரியாரின் வெற்றி, பெரியார் இயக்கத்தின் வெற்றி, திராவிட இயக்கத்தின் வெற்றி. அந்த வகையில் சமூக நீதியின் வரலாற்றையும் இந்த நாள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும். பெரியார் தொடங்கிய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களுடைய முன்னிலையில் பேரறிஞர் அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக தலைவரான நான்
தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற பொறுப்போடு இந்த நினைவகத்தை திறந்து வைக்கிறது எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய வரலாற்று பெருமையாக அமைந்திருக்கிறது. இந்த நேரத்தில் என் நெஞ்சின் அடி ஆழத்தில் ஒரு சின்ன வருத்தம் ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னா, இந்த காட்சியை காண நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் நம்மிடையே இல்லையே என்ற எண்ணம் தான் அந்த வருத்தத்துக்கு காரணம். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் நாள் தோல் சீலை போராட்டத்தோட 200வது ஆண்டு விழா நாகர்கோவிலில் நடந்தது. நானும் சகாவு பினராயி விஜயன் அவர்களும் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டோம். வைக்கம் நூற்றாண்டு விழாவை மிக சிறப்பாக நடத்தணும்னு நான் குறிப்பிட்டு பேசினேன். 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி கேரள அரசின் சார்பில் மிக சிறப்பான விழாவாக ஏற்பாடு செஞ்சு என்னையும் அழைச்சிருந்தார் மாண்புமிகு முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள். இப்போ எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிறார். இந்திய அளவில் ஆளுமை மிக்க தலைவர்களை ஒருவராக விளங்கக்கூடியவர் மாண்புமிகு பினராயி விஜயன் அவர்கள். பெரியார் நினைவகம் மற்றும் நூலகம் கட்டுவதற்கான அனுமதியை தந்தது முதல் எல்லா முன்னெடுப்புகளுக்கும் அவர் உறுதுணையாக இருந்திருக்கிறார். அவருக்கும் கேரள அரசுக்கும் கேரள அமைச்சர் பெருமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் என்னுடைய அன்பையும் மரியாதையும் நன்றியையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வைக்கம் போராட்டம் எப்படி கம்பீரமானதோ அதே போலவே இந்த நினைவகத்தையும் கம்பீரமாக அழகியலோடு அறிவு கருவூலமாக உருவாக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். அவருக்கும் இந்த துறையின் அதிகாரிகள், அலுவலர்கள், கட்டுமான நிபுணர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இதற்கான முன்னெடுப்புகளை மிக சிறப்பாக எடுத்த செய்தித்துறை அமைச்சர் மு.ப. சாமிநாதன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். கேரளம் இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய தலம். இது சிறப்புக்குரிய ஒரு சுற்றுலா தலம். கல்வியிலையும் அரசியல் விழிப்புணர்ச்சியிலையும் முன்னேறி இருக்கக்கூடிய மாநிலம் கேரளா. அப்படிப்பட்ட மண்ணில் சமூக அரசியல் போராட்ட வெற்றியின் சின்னமா இந்த வைக்கம் நினைவகம் உருவாகி இருக்கு. கேரளாவுக்கு வர்ற எல்லோரும் கட்டாயம் இந்த வைக்கம் நினைவகத்தை பார்த்து ஒடுக்கப்பட்ட மக்கள் அடிமை விலங்கை உடைச்ச வரலாற்றை தெரிஞ்சுக்கணும். வைக்கம் போராட்டத்தினுடைய 100ஆண்டு விழா கொண்டாட்ட அறிவிப்புகள்ல பெரும்பாலானவற்றை நிறைவேற்றி இருக்கிறோம். அதோட ஒரு பகுதியா கர்நாடக மாநிலத்தில் மொழி உணர்வுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமைகளுக்காகவும் போராடி எழுத்துலகில் சாதனை படைத்த திரு தேவனூர் மகாதேவ் அவர்களுக்கு முதலாவது வைக்கம் விருது வழங்கப்பட்டிருக்கு.